வணக்கம் நேயர்களே. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். எங்கு நோக்கினும் ஏப்ரல் 23 இந்த தேதி மட்டும்தான் பிரதானமாக எவர் கண்களிலும் தென்பட்டு கொண்டிருக்கிறது, காதுகளிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு பல கேள்விகள், அவர்களுடைய கேள்விகளையே இன்றைய தலைப்பாக வைத்திருக்கிறோம். தலைப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் கூட்டணி, புதுச்சேரியில் முரண்படும் கட்சிகள். பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தொடருமா? புதுச்சேரி திமுக காங்கிரஸ் கூட்டணியிலும் நீடிக்கும் இழுபறி. தமிழக என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு எப்போது? தேர்தல் அறிவிப்பு வெளியாகியும் வேகம் காட்டாத அதிமுக பிஜேபி. தொகுதி பங்கீட்டை துரிதப்படுத்திய திமுக கூட்டணி. இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜே ராகவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் பிஜேபி மாநில சோசியல் மீடியா பொறுப்பாளர் திரு சதீஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு தூகா பகலவன் அவர்கள். சார் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு கோவிந்தராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ராகவன் சார், உங்களிடமிருந்தே இன்றைய விவாதம் தொடங்குகிறது. இந்த தேர்தல் அறிவிப்பு வெளியாகியும் இன்னும் வேகம் காட்டவில்லை அதிமுக பிஜேபி. ஏன், எதற்காக, எப்பொழுது அவர்களது வேகம் அதிகரிக்கும், இல்லை தொடங்கும்? அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி, அந்த கூட்டணி ஏற்கனவே இருந்த கூட்டணி தான். புதிதாக தேமுதிக வந்து சேர்ந்திருக்கு. மற்றபடி எந்த மாற்றமும் இல்லை. இதனால அவங்க திட்டமிட்டபடி எல்லாம் காய்களை நிறுத்தி தொகுதி பங்கீடு செஞ்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஓராண்டுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டாலும் அந்த கூட்டணியில மற்ற கட்சிகள் சேரும்னு வெயிட் பண்ணாங்க. இப்ப பாமக தவிர பெருசா இந்த கட்சி சேரல. அவங்க தேமுதிக வரும் பார்த்தாங்க, வரல. கடைசி நேரத்தில் அவங்க திமுக பக்கம் போயிட்டாங்க. இருந்தாலுமே பாஜகவுக்கும் அதிமுகவும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதா தெரிகிறது. அதுல இன்னும் ஒரு முடிவு எட்டலை. அதாவது இதுல 2 சிக்கல் இருக்கு. அவங்க கேட்கும் தொகுதிகள் எடப்பாடி தர ஒத்துக்கொண்ட தொகுதிகள், அது ஒண்ணு. அதே மாதிரி அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு சில தொகுதிகளை பிஜேபி கேட்பதனால்தான் இந்த பிரச்சனை. அதனால்தான் இந்த மற்றபடி அந்த அதிமுக பாஜக கூட்டணியில தொகுதி உடன்பாடை முடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அதை விரைவாக முடிச்சிருவாங்க. இந்த பாஜகவுக்கு எவ்வளவு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எவ்வளவுன்னு முடிவாயிடுச்சுன்னா மற்ற இடம் வேகமாக நடந்துடும். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் அது தாவேக்கா இந்த பக்கம் வருமானு பார்த்தாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணாங்க. அது வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வந்த நேரத்தில் தேர்தல் அறிவிக்கை வந்ததுனால அதனால கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. இனிமே அதில் வேகம் எடுத்து சீக்கிரம் ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க சார், நம்ம பேசலாம். கோவிந்தராஜன் சார், அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி ஓராண்டுக்கு முன்பே இறுதி செய்யப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. எல்லாருமே ஒரு கூட்டணியை இவ்வளவு சீக்கிரம் அறிவிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றதே ஒரு விவாத நேரத்தின் பொருளாக கூட பல நேரத்தில் இருந்திருக்கு. ஆனால் தாவேக்கா வருவார்கள் என்று எதிர்பார்த்தது யார்? அதாவது தாவேக்கா வருவார்கள் அதிமுக என்டிஏலாம் எதிரெல்லாம் பார்க்கல. அவர் ராகவன் சொல்றது ஏன்னா அவர் நான் மறுக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சந்திப்புலையும் சொல்லிட்டே இருக்காரு, நாங்க எதுவுமே இது பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணி தெள்ள தெளிவா சொல்லியிருக்கிறாரு ஆரம்பத்திலேருந்து. என்டிஏ கூட்டணியில் இப்போது இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி, பிஜேபி வந்திருக்கு, பாமக வந்திருக்கு. அவர் இன்னொன்று ராகுல் குறிப்பிட மறந்துட்டார், அமமுக என்கின்ற பலம் வாய்ந்த அவரு திரு தினகரன் அவரு சேர்ந்திருக்கிறாரு. மற்றும் சில சிறிய கட்சிகள்லாம் இணைந்திருக்கிறாங்க. அதனால பெரிய கட்சிகள் வேற எதுவும் இல்ல அப்படின்றது உங்களுக்கு நீங்க உடன்படல? வேற யாரு? ஒரு பெரிய கட்சி பாஜக பெரிய கட்சிங்க, தேசிய கட்சிங்க. அதிமுக பெரிய கட்சி, வேற எதுவும் பெரிய கட்சி? பாமக இருக்குதுங்களே, எவ்வளவு சதவீதம் அமமுக இணைஞ்சிருக்கிறாங்க. அதாவது எல்லாமே, அதாவது உங்களுக்கு
நம்பர்ஸ், அதாவது அது வாக்கு சதவீதம் தான் முக்கியமே ஒழிய சும்மா 1/2%, 1.25%, 1/4%, காலுக்கு கீழே இருக்கிற பர்சன்ட் ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு கடை விரிச்சு யாரும் இது போல் அதிமுக என்டிஏ எல்லாம் பண்ணுறதில்ல. அங்கே சாலிட் ஓட் பேங்க், ஓட் பர்சன்டேஜ் இருக்கிறவங்க தான் எல்லாம் வலுவான கூட்டணி இதுங்க இதாகிட்டு இருக்குது. ஸோ இங்கே அப்போதிலே எப்போது சென்ற ஏப்ரல் வருடமே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உடன்பாடு ஏற்பட்டு தொகுதி பங்கீடு அப்போவே ஓரளவுக்கு இன் பிரின்சிபல் அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால இப்ப திருப்பி ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டினா இன்றைக்கு அமாவாசை, இன்றைக்கு நல்ல நிறைந்த தினத்துல இன்றைக்கு அந்த தொகுதி பங்கீடுக்கு உண்டான பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது. அந்த புரட்சி தலைவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு புதிய கட்சி, அவங்க கூட இன்னைக்கு வந்து சசிகலா அவர்களோட தலைமையில விருப்ப மனு எல்லாம், நீங்க அமாவாசைன்னு சொன்னோன்னே அது ஞாபகம் வருது, அவங்க கூட இன்னைக்கு விருப்ப மனு வாங்கின தொண்டர்கள்லாம் குவிந்து இருக்காங்க. அது ஒரு கட்சிங்களா ஏங்க? அங்கேயே சண்டை போட்டு நிற்கிறாங்க. அது அவங்க ஏற்கனவே இந்த பேர்ல பதிவு செய்யப்பட்ட அந்த அம்மா அவங்க ஒரு எம்ஜிஆர்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அதிமுக இருக்கிறப்ப அதிமுக அனகாபுத்தூரை சேர்ந்த ஒரு தொண்டர் அந்த அதிமுக பேர் பதிவு செஞ்சு அதை எம்ஜிஆர் வந்து அந்த இதில் தன்னை இணைத்து கொண்டு அதிமுகன்னு ஆரம்பிச்சாங்க. இவங்க அதே போல எம்ஜிஆரா நினைச்சுக்கிட்டு, ஆனால் நிச்சயமாக அவங்க எம்ஜிஆர் ஆகிட முடியாது, எம்ஜிஆரா நினச்சிக்கிட்டு வேற யாரோ ஒரு தொண்டர் இந்த பேரில் கட்சி இதை பதிவு செய்ததை இவங்க விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அப்படிதான் செய்தி வந்திருக்குது. விலை கொடுத்து வாங்கியிருக்கிற மாதிரி தான் செய்தி. ஆனால் எம்ஜிஆர் அப்படி பண்ணுற, அவர் தன்னை ஒரு தொண்டராக இணைத்து கொண்டார். இந்த அம்மா காசு இருக்குதுன்னா விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை பதிவு செய்த தலைவருக்கும் செயலாளருக்கும் ஒத்தட்டு தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. 308 பர்மிஷன் வாங்கல. அதில் அவர் வந்து இப்ப இது போட்டிருக்காரு. அவர் வந்து கட்சி இங்க என்டிஏ கூட்டணிக்கு வந்தா வரவேற்பு இருக்குமா இருக்காது? யார் என்டிஏ கூட்டணிக்கு வந்தா வரவேற்பு இருக்குமா கேட்கறேன். புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி அவங்களாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. வந்தாலும் இங்க முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன, காலம் கடந்து விட்டது. அதனால அவங்க வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க சும்மா வந்து இப்ப வந்து வாக்குகளை பிரிப்பதற்கு அவங்க வந்து இது பண்ணி நிற்கிறாங்க. அவங்க நேற்றுக்கு அவங்க கூட சின்னம்மா சின்னம்மான்னு வாயார புகழ்ந்து கொண்ட புகழேந்தியே அந்த அம்மாவுக்கு எதிராக இன்னைக்கு வந்து கொடி பிடிச்சிருக்கிறாங்க. என்னுடைய கொடியை தான் நீங்க யூஸ் பண்ணிருக்கேன்னு அவரு கொடி பிடிக்கிறாரு. அவருடைய கட்சி கொடியை தான் இந்த அம்மா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அவரு கொடி பிடிச்சு நிற்கிறாரு புகழேந்தி. ஸோ அதனால அவங்களுடைய இது வந்து தாக்கம்லாம் ஒன்றெல்லாம் இருக்காது. ஸோ என்டிஏ இது வந்து வலுவாக இருக்கிறது. பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை இன்றைக்கு துவங்கி இருக்கிறது. நன்றாகவே எல்லாம் நடக்கும். நீங்கள் இன்னொரு இன்றைக்கு தலைப்பில் கூட குறிப்பிட்ட பாண்டிச்சேரியை பற்றி முக்கியமான ஒரு இதை சொல்லியிருக்கீங்க. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் சென்ற பிப்ரவரி மாதம் திரு அமித்ஷா அவர்கள் வந்து அவருடைய முன்னிலையில் திரு ரங்கசாமி அவர்கள் எல்லாம் பேசி முடிச்சு இது பண்ணிட்டாங்க. ஸோ நிச்சயமாக என்ஆர் காங்கிரஸ் என்டிஏ கூட்டணி அங்கேயும் தொடர்கிறது. தொகுதி பங்கீடு அங்கே முடிஞ்சிருச்சு இல்லையே. 15 ரெண்டு பேருமே வந்து 30 தொகுதியில 15 அப்படி இல்லை. அதாவது கோரிக்கை வச்சிருக்காங்க, தனி மாநில அந்தஸ்து கேட்டாங்க, கொடுக்கல. அதாவது இதெல்லாம் வந்து இந்த ஊடகம் தான் உருட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு நேரடியா தகவல்கள் வருதோ ஊடகத்தின் வழியா வராம? அங்க வரக்கூடிய களத்திலிருந்து வரக்கூடிய நேரடி தகவல்கள் மார்ச் 13 அந்த இதுல வந்து சந்திப்பு இது பண்ணி தொகுதி பங்கீடு என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகளும் பிஜேபி மற்ற கட்சிகளுக்கு 14 தொகுதிகளும் போட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது சும்மா வந்து இந்த திமுக செய்யக்கூடிய அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பெண் நிறுவனம் தான் எல்லாம் இது போல உருட்டிட்டு இருக்கிறதுலாம் திமுக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பேனா நிறுவனம் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சொல்லிடலாமே, மக்களுக்கு சொல்லிடலாமே, இதுதான் இத்தனை தொகுதி, இதுலதான் இவங்க எல்லாம் போட்டியிட போறாங்க அப்படின்றத மக்களுக்கு சொல்லிடலாம். திரைமறைவு நாடகமாவே அதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் தொகுதியெல்லாம் பங்கு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் திருப்பி இந்த ஊடகங்கள் வந்து அவங்களுக்கு எதனா தீனி ஓணுன்றதுனால அந்த ஊடகங்கள் இதை பேசுறதே மக்களுக்கு செய்திகளை கொண்டு போகணும் அப்படின்றதுதான். நேரடியா கட்சிகள் ஊடகத்தின் வாயிலா தான் என்ன சொல்லணும்னாலும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் செய்தி தானே. சொல்ற மாதிரி அதே ஊடகங்கள் ஏன் வந்து காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் அங்க பாண்டிச்சேரியில ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு அவர் நாராயணசாமி என்ன சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய தலைமையின் கீழ் தான் திமுக இயங்கும், நாங்க தான் இங்க வச்ச சட்டம் தான் அப்படி நாராயணசாமி சொல்லியிருக்காரு. அது அங்க இருக்கக்கூடிய அந்த புகைச்சலை ஏன் மற்ற ஊடகங்கள் இது வரைக்கும் வாய திறக்கல? இந்த ஊடகத்துல 3வது தலைப்பா அதை தானே வச்சிருக்கோம். அதை பத்தி தான் இப்ப பகலவன் சார் கிட்டே கேட்க போறோம். பகலவன் சார், உங்க வாயால தான் அந்த பதில கேட்கணும், அந்த விளக்கத்தை கேட்கணும்னு கோவிந்தராஜன் சார் ரொம்ப பிரியப்படுறதுனால புதுச்சேரி திமுக காங்கிரஸ் கூட்டணியிலும் நீடிக்கும் இழுபறி. ஏன் இழுபறியில இருக்கீங்க? நாங்க தான் தெளிவாயிட்டோம், நீங்களா தெளிவானீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காரு. சொல்லுங்க. திமுக தலைமையிலான கூட்டணி மிக தெளிவுடனும் மிக புத்துணர்ச்சியுடனும் தெளிவாக கொள்கை பிடிப்புடனும் மக்களுடைய செல்வாக்குடனும் மிக தெளிவாக கூட்டணி அமைத்து கொண்டு இருக்கிறது.
இவங்க இடிக்கிற நீலி கண்ணீருக்கும் காணல் நீர்களுக்கும் விடை வந்து விரைவில் வரும். அதனால் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. புதுச்சேரி மாநிலத்தை தொடர்ந்து திமுக வந்து காங்கிரஸ் தலைமையில் தான் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அது பேச்சுவார்த்தைகள் அதுக்கான காலக்கெடுகள் இன்னும் இருக்குது. ஆனால் வந்து காங்கிரஸ் என்ன சொல்ல போகுது, திமுக என்ன சொல்ல போகுது, இவங்க ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜோசியம் குறுக்கிடத்துக்கு மன்னிக்கணும். அவர் சொல்றாரு ஒன்னும் காலம் இருக்குன்ட்டு. முதல்ல தேர்தல் நடத்துறது புதுச்சேரியில தான், அதுக்கப்புறமா தான் தமிழகத்துல வருது. சோ காலம் வந்து கொஞ்சம் இருக்கு தமிழகத்துல. ஆனா புதுச்சேரியில உடனடியா முதல்ல தேர்தல் அங்கதான் வருது. அதை சுட்டி காட்டின அண்ணனுக்கு என்னன்னா, அங்க பாஜக காலொன்று இருக்கிறாங்க. அவங்க வலை வீசி குறுக்கு வழியில் வந்து எப்படியோ குறுக்கு சால் ஓட்டி எப்படியோ பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலுன்றது அப்படியே நொண்டிக்காலாக ஓட போகிறாங்க. இப்போ அவங்க எப்படி ஓடுறாங்கன்னு பாருங்கள், பொறுத்து வந்து பாருங்கள். இதுக்கெல்லாம் வந்து காலம் பதில் சொல்லும், கண்டிப்பாக பதில் சொல்லும். இந்த விதமான இந்த சலசலப்புகள் ரொம்ப ட்ரெண்டிங்கான வார்த்தை ஆயிடுச்சோ சார் இப்போ காலம் பதில் சொல்லும் அப்படின்றது. அப்படி அதாவது சொல்லணும்னா, நாங்கள் வந்து மக்கள் களத்தில் நிற்கிறவங்க. நாங்கள் வந்து ஏதோ வந்து ஒரு பிளான் வச்சு இதுதான் வந்து ஐடி நிறுவனம் போல் நாங்கள் நடத்தலை, கட்சி நடத்துகிறாங்க. மக்களுக்கான களத்தில் நிற்கிறோம், மக்களை பற்றி சிந்திக்கிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நிர்மலா சீதாராமன் நேற்று என்ன சொன்னாங்க, கேஸ் வந்து இல்லைனாக்கா நீங்கள் வந்து ராமாயண காலத்தில் வந்து எல்லாம் கேஸை வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மகாபாரதம் காலத்தில் வந்து கேஸ் வச்சு நான் சமைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மகாபாரதம் காலத்தில் எல்லோரும் சேலையாக கட்டிதாங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மகாபாரத காலத்தில் வந்து விறகு வச்சு தானே சமைச்சாங்கன்னு சொன்னாங்க. சரி, விறகு வச்சு சமைச்சாங்க. விறகு வைக்கிற தோட்டத்தோடவும் எல்லாம் வந்து அம்பானிக்கு அதானிக்கு கொடுத்துட்டீங்களா, விறகுக்கு எங்கே போகிறது இப்போது? அது மாதிரி முதலாளித்துடைய சிந்தனைகளே அவங்களுக்கு பெருகோடி கிடக்கிறது. ஏழை எளிய மக்களுடைய நிலைப்பாட்டு வந்து இந்த உணவு விடுதிகள், தேநீர் விடுதிகள் எல்லாம் மூடி கிடக்கிறது. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு எதுவும் இல்லை, துப்பு இல்லை. அதை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஓட்டு வருது, இப்படி வருது, கூட்டணி எப்படி போகுது, எப்படியாச்சும் கலவரம் பண்ணணும். கலவரத்திலேயே கட்சி நடத்துகிறவங்க பாஜக தான், கலவரத்திலேயே தான், வேறு எதுவும் நடத்த மாட்டாங்க. மக்களுடைய சிந்தனையை தூண்டணும், மக்களுக்கு பொது அறிவு சொல்லித்தரணும், மக்களுக்கு பகுத்தறிவு சொல்லித்தரணும், மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை தரணும். இதெல்லாம் இந்த செய்கிறது கிடையாது. கலவரம், தூண்டுதலை வைத்தே வேலை செய்கிறது. ஏன் தூண்டுறீங்கன்னு கேட்குறேன் நான். நீங்கள் அரசியல் தானே வந்திருக்கீங்க, அரசியல் கூட்டணி நாங்கள் பேசிக்க போகிறோம், நாங்கள் பண்ண போகிறோம், உங்களுக்கு நான் வந்துச்சு இப்போ. சரி, பாண்டிச்சேரி விசிகா அவங்க எப்படி இருக்காங்க சார்? இப்போ அவங்களோட அந்த தொகுதி பங்கீடு, அவங்களுடைய எண்ணம், அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு, அவர்களுக்கு கட்சிகளோட, இந்த கட்சி தொண்டர்களோட, மக்களோட இருக்கிற, ஏன்னா நீங்கள் சொன்ன ஒரு பெரிய வார்த்தை என்ன, நாங்கள் களத்தில் இருக்கிறோம், நாங்கள் கார்பரேட் கம்பெனி இல்லைன்னு. இப்போ பாண்டிச்சேரி விசிகா பற்றி சொல்லுங்கள். அதாவது பாண்டிச்சேரியில் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து சீட்டு கேட்டிருக்கிறோம். ஏற்கனவே திமுக கூட்டணியிலே எங்களுக்கு 2 சீட்டு கொடுத்து புதுச்சேரியில் கொடுத்துருக்குறாங்க. இப்போவும் அது நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு கண்டிப்பாக கிடைக்கின்ற உறுதியோடு இருக்கிறோம். எங்களுக்கு புதுச்சேரியில் கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு சீட்டு உண்டு அப்படின்ற நம்பிக்கையோடு களத்தில் எங்கள் கட்சிக்காரங்க இப்போயே வேலை செய்ய தொடங்கிட்டாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு நிச்சயமாக அதில் வந்து பாண்டிச்சேரி கூட்டணியில் எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தொகுதி பங்குடி எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் கண்டிப்பாக இருக்கிறோம். அதில் எங்களுக்கு மாற்றமே இல்லை, எந்த நெருடலும் இல்லை, உறுதியாக கிடைக்கும். சரி, அதில் மாற்றம் இல்லை எங்களுக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாங்க சார். சதீஷ்குமார் சார், எல்லாருமே அவர்களுடைய கருத்துக்களை வைக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு கூட்டணிகளும் எல்லாமே நிறைந்து விட்டது, பேச்சு உறுதியாகி விட்டது, வெளியே இன்னும் வரலை, அவ்வளவுதான். ஆனால் எங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் வேலை செய்ய தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இங்க பிஜேபியோட கள நிலவரம் எப்படி இருக்கிறது? இந்த தொகுதி பங்கீடு பற்றிய செய்திகள் இன்னமும் வராததால் தான் ஊடகத்தின் வாயிலாகத்தான் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த தொகுதி பங்கீடுங்கிறது 1 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுங்க. நாங்கள் எத்தனை தொகுதியில் நாங்கள் போட்டிடுறோம், அவங்க போட்டிடுறது எல்லாமே எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதே மாதிரி ஐயா ஒரு கருத்து சொன்னார், தாவேக்காக வெயிட் பண்ணாங்க, நாங்கள் தாவேக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா நாங்களும் சொல்லலை, எடப்பாடியாரும் சொல்ல. உங்களுக்கு எடப்பாடியார் தொடர்ந்து சொல்கிறார் என்னென்னு, எங்கள் சார்பாக தாவேக்கா கூட நாங்கள் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் நயினார் நாகேந்திரனும் சொல்லிட்டார் என்னென்னு, எங்கள் சார்பாக நாங்கள் அவங்க கூட எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொல்லிட்டாங்க. தாவேக்காவும் சொல்லிட்டாங்க என்னென்னு, நாங்களும் எந்த ஒரு பேச்சுவார்த்தை அவங்க கூட நடத்தலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் திரும்ப இந்த ஊடகங்கள் ஏன் நாங்கள் தாவேக்காக வெயிட் பண்ணோம், அதெல்லாம் வந்து உண்மையிலேயே பூசி மூழ்கிற வேலை. அது அதனால் அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோங்கிறதெல்லாம் பொய். அதெல்லாம் வந்து ஊடகங்கள் சொல்லக்கூடிய ஒரு ட்ராமா. ரெண்டாவதாக அண்ணன் சொல்கிறார் கேஸை வச்சு பற்ற. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்குமே தமிழகத்தில் முக்கியமாக சிலிண்டர் இல்லைனா கூட பரவாயில்லைங்க. அண்ணன் சொன்ன மாதிரி அடுப்பு வச்சு பற்ற வச்சுக்கலாம். ஒரு பெண்ணுடைய கற்போ உயிரோ போய்விட்டால் என்ன செய்யலாம்?
இன்னைக்கு தமிழகத்துல எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு? இந்த மார்ச் மாசத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 24 கிரைம், மிகப்பெரிய கிரைம் நடந்திருக்கு. அதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இந்த கட்சிக்கு, இந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாச்சும் திராணி இருக்கா சொல்லுங்க. இது வரைக்கும் நடத்துனாங்களா? இன்னைக்கு விளாத்திக்குளத்துல இன்னும் கூட கண்டுபிடிக்கப்படல. அதுக்கு அதிர்ச்சி ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டாங்களா இந்த கூட்டணி கட்சி? கேட்ட மக்கள் கூட இருக்கிறாங்கன்றீங்க. கேஸ் முக்கியமா, ஒரு பொண்ணோட கற்பு முக்கியமா, பெண்களோட பாதுகாப்பு முக்கியமா? ஒரு நாட்டுல எதுங்க முக்கியம்? சாப்பாடு இல்லாம கூட ஒரு வாரம் உயிரோட வந்துடலாங்க. உயிர் வேணும்ல முக்கியமா? அப்ப இந்த தமிழகத்துல இன்னைக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லங்க. இன்னைக்கு தமிழகத்துல என்ன சார் தமிழகத்துல பாதுகாப்பு? சார் நீங்க பேசும்போது நான் குறிக்கல, நான் பேசி முடிச்சிடறேன். சொன்னார்ல, அவரு குறிட்டா, நான் குறிக்கல, நான் சொல்லிடுறேன். தேவை இருக்குல்ல. இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன், கருத்து நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்போ 24 கிரைம் நடந்திருக்கு. எந்த கிரைமுக்கு நீங்க ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்துறீங்க சொல்லுங்க. எந்த ஒரு, நான் பேசி முடிச்சவங்க நீங்க பதில் சொல்லுங்க. அப்ப எந்த கிரைமுக்கு நீங்க எதுக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க? உடனே எங்க திரும்ப போவாங்க? மணிப்பூருக்கு போவாங்க. நான் என்ன கேக்குறேன், தமிழகத்துல இதுக்கு முன்னாடி பாஜக ஆட்சி அமைக்கல. இதுக்கு முன்னாடி பாஜக ஆட்சி அமைஞ்சிருந்தா, நான் இது ஒட்டுமொத்தமா நான் சொல்ல விரும்புறேன். இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு முன்னாடி பாஜக இங்க ஆட்சி அமைச்சது கிடையாது. சரிங்களா? ஆட்சி அமைச்சிருந்தாக்கா நீங்க பேசலாம். என்னன்னு அந்த தரவுகளும் இந்த தரவுகளும் எடுத்து பாஜக ஆட்சியை விட எங்களோட ஆட்சியில இதெல்லாம் குறைவா இருக்குன்னு சொல்லலாம். நாங்க இன்னும் கால் ஊனவேல நீங்க சொல்றீங்க. அப்ப எங்களை நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க ஆட்சி அமைச்ச பிறகு நீங்க இந்த குற்றச்சாட்டு எங்க மேல வைக்கலாம். சரிங்க சார், இப்ப மணிப்பூர், கோவா அந்த போராட்டம் நடத்தல, ஆர்ப்பாட்டம் நடத்தல, பெண்களுக்கான குற்றங்களுக்கு எதிராக எந்த குரலும் கொடுக்கல அப்படின்னு நேத்து கூட திரு சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு நடிகை பற்றிய தவறான வார்த்தைகளை வந்து பிரயோகப்படுத்தியிருந்தார். அதற்கு திரு நயனார் நாகேந்திரன் அவர்களோ இல்ல பிஜேபி சார்போ எந்த கண்டன பதிவையும் நீங்க வெளிப்படுத்தவே இல்லை. அவர் சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. நான் சொன்ன கருத்தை தவறாக புரிந்து கொண்டு விட்டது ஊடகம். அவர் வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. நான் சொன்ன கருத்தை, அதாவது உங்களுடைய கனவை சொல்லுங்கள், நான் நிறைவேற்ற, அதுக்கு உதாரணமாக சொன்னார். நான் கூட தான் சொல்லி, எனக்கு முதல்வர் அவனும் கனவு இருக்கு, அவர் எனக்கு விட்டு கொடுத்துருவாரா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய கட்சி தொண்டர்கள் என்ன கனவு இருக்கு? தங்களுடைய தலைவரை முதலமைச்சராக பார்க்கணும்னு சொன்னீங்க, பேனரை வைக்க விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி கனவு காண சொல்றீங்க நீங்க? அவருக்கு, அவங்களோட தொண்டர்களுக்கு கனவு இருக்கா இல்லையா, அண்ணனுக்கு கனவு இருக்கா இல்லையான்னு தெரியல. அதாவது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் முதலமைச்சர் ஆகணும், அண்ணனுக்கு கனவு இருக்கா? கண்டிப்பா இருக்கும். அந்த கனவை நிறைவேற்றுவாரா மு.க. ஸ்டாலின் அவர்கள்? நிறைவேற்றுவாரா? அது போல ஒரு உதாரணம், அவருடைய கனவை அவர்கள் தான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். கனவு காணுங்கள்னு சொல்றாங்க. உங்க கனவை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உங்களுடைய கனவை எங்க கிட்ட சொல்லுங்க. யார் சொல்றா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தானே சொல்றாரு. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கனவை நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க. நீங்க மக்களோட கனவை எப்படி நிறைவேற்றுவீங்க? நீங்க மக்களோட கனவு என்ன? எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். அப்ப அதை மேற்கோள் காட்டி பேசுறாரு. சரிங்களா? மேற்கோள் காட்டி பேசினாரே தவிர நயன்தாராவை அவர்களையோ இல்ல திரிஷா அவர்களையோ இழுத்து பேசணும்ன்ற ஒரு வார்த்தையில அவர் பேசல. அதுக்காக வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. என்னுடைய கூற்று நீங்கள் மாற்றி புரிந்து கொண்டு விட்டு ஊடகத்துல வந்து மாத்தி சொல்லிட்டாங்கன்னு அவர் தெளிவா சொல்லிட்டார். சரிங்களா? அவர் தெளிவா சொல்லிட்டார். அதுக்கு வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. இந்த 24 கிரைமுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், இதுக்காக நான் வந்து ராஜினாமா பண்றேன் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னாரா? இல்ல இதுக்கு தார்மீக பொறுப்பேற்று நீங்கள் ராஜினாமா செய்யுங்கன்னு விசிகாவோட தலைவர் சொன்னாரா? இல்ல கம்யூனிஸ்ட் தலைவர் சொன்னாரா? யார் சொன்னார் சொல்லுங்க? இன்னைக்கு இந்த ஒரு மாசத்துல மட்டுமே இவ்வளவு கிரைம் நடந்திருக்கு. இதற்கு ஏதாவது இவங்களுடைய கூட்டணி, அதாவது இவங்களுடைய இந்தி கூட்டணி சார்ந்த ஏதாவது ஒரு கட்சி போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களா? சரிங்க சார், அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக அதற்கு அவர் பதில் சொல்வார். இப்ப நம்ம முக்கியமா இன்றைய தலைப்பை ஒட்டி என்ன, தேர்தல் அறிவிப்பு வெளியாகிவிட்டது. எல்லா கட்சிகளும் எவ்வளவு தொகுதி பங்கீடு, யாரெல்லாம் வேட்பாளர்கள், அந்த மாதிரியான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் ஓராண்டுக்கு முன்னதாகவே நாங்கள் தான் கூட்டணி, அதுவும் 2 பெரிய கட்சிகள்னு கோவிந்தராஜன் சார் சொன்ன மாதிரி இந்த ஓட் பேங்க் தான் எங்களுக்கு முக்கியம், இந்த 1/4%, 1/2%லாம் வேணாம். இவ்வளவு பெரிய கட்சிகள் கூட்டணி அமைத்தும் ஓராண்டுக்கு முன்பே இறுதி செய்தும் ஏன் இன்னமும் அவர்கள் வேகம் எடுக்கவில்லை? அதுதான் எங்க பதில். இல்ல வேகம் எடுக்கலாம் கிடையாதுங்க. தேர்தல் அறிவிப்பு வந்து 2 நாள் தான் ஆகுது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும், அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக நம்ம கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக இல்லாதப்ப கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டு ஒரு 72 இடத்துல, அதாவது சட்டசபையாக பிரிக்கும் போது பார்லிமெண்ட்டில் சட்டசபை தொகுதி 72 இடத்துல நாங்கள் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கோம். அப்போது சில தொகுதிகள் எங்களுக்கும் அவங்களுக்கும் சில குடுக்கல் வாங்கல் இருக்கும். அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் நாங்கள் கேட்குறோம், அதில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் இருக்கும். இதெல்லாம் வந்து எல்லா கட்சிக்கும் காமனாக நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் தான் நடந்து கொண்டிருக்க தவிர மற்றபடி எங்களுக்குள்ள எந்த ஒரு, ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த 10 நாட்களில் மட்டும் தேர்தல் அறிவிப்பு வரதுக்கு முன்னாடி மட்டும் 22,000 தெருமுனை கூட்டங்களில் முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் ஒட்டுமொத்த பாஜக 22,000 கூட்டத்தில் பேசியிருக்கோம் தெருமுனை கூட்டங்களில். அப்படி இருக்கும்போது எங்கள் கூட்டணி இன்னும் வேகமாக தான் இருக்குது. நாங்கள் வந்துட்டு மக்கள் முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதாவது இவர் தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர், இவருக்கு தான் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாஜக திரு எடப்பாடி அவர்களை முன்னெடுத்து 22,000 கூட்டத்தை நாங்கள் பேசியிருக்கோம். சரிங்க சார், நம்ம பேசலாம். ராகவன் சார், நீங்க சொன்ன கருத்தை வந்து 2 பேருமே ஒத்துக்கொள்ளவில்லை. அதாவது தாவேகா வரும் அப்படின்னு நாங்கெல்லாம் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதிமுக, பிஜேபி இது 2 தான்
இறுதி செய்யப்பட்ட ஒன்று, உறுதி செய்யப்பட்ட ஒன்று, பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்த ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது தாவேக்காவை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லவே இல்லை. எதற்காக தாவேக்காவை கொண்டு வந்து எங்களுடன் சேர்த்து நீங்கள் மிகைப்படுத்தி பேசுகிறீர்கள் என்பது உங்களுக்கு எழுப்பப்பட்ட குரல். ஒரு 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 விஷயம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது சமீபத்தில் தாவேக்கத்தில் விஜய் வந்து கட்சிக்கு அறிமுகப்படுத்தி எல்லாம் பேசும்போது நாங்கள் தான் முதலமைச்சர், எங்களுடன் கூட்டணி வருவதற்கு ஆட்சியில் பங்கு அளிப்போம்னு பேசுனாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு சித்தாந்தமே தமிழக தேர்தல் களத்துல கொஞ்சம் பரவலாக ஒலிக்க தொடங்கியது. அப்படி இருக்கிறத ஒரு தடவை திரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரான அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான கட்சி நம்மிடம் இணைய இருக்கிறது அப்படின்னு ஒரு சொன்னார் பேட்டியில. சொன்னாரா இல்லையா? சொன்னார். ஆமா, பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும்போது அவர் வந்து காங்கிரஸ் சொன்னாருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, காங்கிரஸ் ஆல்ரெடி திமுக கூட்டணியில் இருக்கு. அப்ப அவர் எதை சொல்றாரு? மறைமுகமா தாவேக்காவை தான் சொன்னார். விஜய் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் சொன்னார். ஒண்ணு. ரெண்டாவது, பிஜேபி என்ன கணக்கு போட்டுச்சுன்னா, இப்ப தேமுதிக கடைசி நேரத்துல வந்து திமுகவோட போயிட்டாங்க. அந்த நேரத்துல அப்ப பிஜேபி என்ன நினைச்சது, இங்க அதிமுக இருக்கு, பாமக இருக்கு, மற்றும் 1-2 சிறு கட்சிகள் தான் இருக்கு. இந்த கட்சி வந்து அதிமுகவிலேயே பிளவுபட்டு இப்ப அமமுக ஒன்று தான் வந்து சேர்ந்திருக்கு. ஸோ கொஞ்சம் பலவீனமா இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தணும்னா தாவேக்கா வந்தா பரவாயில்லை அப்படி. ஸோ இந்த கூட்டணி பலவீனமா இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் தேசிய ஜனநாயக கூட்டணி தாவேக்காவை உடன் இழுக்க முயற்சித்தது. சார், குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், நீங்க வந்து கூட்டணி பலவீனமா இருக்கு அப்படின்னீங்க. ஆனா கோவிந்தராஜன் சார் ரொம்ப தெளிவா சொன்னாரு, இந்த சிறிய கட்சிகளோட அந்த 0.5% எல்லாம் எங்களுக்கு ஒரு கிரைட்டீரியாவே கிடையாது. 2 பெரிய கட்சிகளோட கணிசமான ஓட் பேங்க் இருக்கு, அது வெற்றியை நோக்கி பயணப்படும். அதனால எங்களுக்கு இந்த பெயர் இல்லாத லெட்டர் பேட் மாதிரியான கட்சிகளோட கூட்டணி எல்லாம் தேவையே இல்லைன்னாரு. ஆனா நீங்க பலவீனம்ன்ற வார்த்தையை அப்ப எப்படி சொல்றீங்க? அதாவது இந்த தேர்தல் வந்து திமுக அதிமுக இரண்டுக்குமே ஒரு சவால் நிறைந்த ஒரு தேர்தல் தான். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இன்டாக்டா இருந்தாலும் வெற்றி தோல்வி என்பது ஓரளவுக்கு மதில் மேல் போன மாதிரி இருக்கு. அதிமுகவுக்கு வந்து எப்படின்னா 10 தோல்விகளை சந்தித்த பிறகு இந்த தேர்தலில் கட்டாயம் ஜெயிக்க வேண்டிய ஒரு சவால் நிறைந்த தேர்தலாக எடப்பாடிக்கு இருக்கு. ஸோ அதனால 2 பக்கமும் அவங்க வந்து அந்த தங்கள் கட்சி வலுப்பெறும் தான் நினைப்பாங்க. இப்போ இருக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியுமே ஒரு முக்கியமானது. அதனால தான் என்ன பண்ற, திமுக கூட்டணியில நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு தொகுதி கொடுத்து, இப்ப கம்யூனிஸ்டுக்கு ஒரு 6 தொகுதி கொடுத்தாங்கன்னா அவங்க 4ல தான் 2ல தான் ஜெயிச்சாங்க, 4ல தான் ஜெயிச்சாங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த 2 தொகுதி தோத்து போன தொகுதியை விட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுதான். இப்ப உதாரணத்துக்கு திமுக எடுத்துக்கலாம். திமுகவுக்கே ஒரு 40 தொகுதியில வந்து 2000 ஓட்டுகள்ல வந்து பின்னடைவை சந்திச்சது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தொகையும் முக்கியமானதுங்கிறனால்தான் கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் பாலிசியோட கொஞ்சம் அவங்களோட நிலையை கொஞ்சம் இறக்கி கொண்டு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி தொகுதி உடன்பாடுலாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்ப பாஜக அதிமுக கூட்டணிக்கும் வந்து ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கு என்பது உண்மைதான். ஆனால் ஜெயிப்பதற்கு, ஆட்சியில் அமர்வதற்கு தேவையான முயற்சிகள் தேவை. அதனால்தான் வந்து இந்த தொகுதி பங்கீட்டுல 1-2 சிக்கல்கள் இருக்கின்றன. அதுக்காக தான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. சரிங்க சார், அந்த சிக்கல்களை பற்றி விரிவாக விவாதிப்போம். கோவிந்தராஜன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த தேர்தல் மிகவும் சவால் நிறைந்ததாக இருக்கும். 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி தான் சொன்னாங்க ராகவன் சார். தொடர் தோல்விகளை பார்த்திருந்ததால் இப்போ அதிமுக தரப்பினருக்கு இது கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். திமுக தரப்பிற்கு பல கூட்டணி கட்சிகளை இன்டாக்ட் வைத்திருந்தாலும், அவர்களுடைய விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்திருந்தாலும், நம்மளோட ஆட்சியை நல்லபடியாக கொடுத்திருந்தோம் என்று அவர்கள் நினைப்பதாலும் இந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு. அப்ப இந்த 2 பேருடைய வியூகம் என்பது இவர்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், இல்ல அந்த கூட்டணி பங்கீடாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் கோயிங் டு பிளே அ வெரி வைட்டல் ரோல். இப்போ உங்களோட கருத்து? அதாவது இந்த இதில் தோல்வின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
திமுக அடையாத தோல்வியா? எம்ஜிஆர் ஆட்சி புரிந்த அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து 10 முறை தோல்விதான் திமுக. தொடர்ந்து 10 ஆண்டுகளா எல்லாம் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் திமுக தோல்விதான். அதுக்கு பிற்பாடு ஜெயலலிதா அம்மையார் வந்தோம்னா அப்பவும் தோல்விதான். நடுவுல கொஞ்சம் வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஜெயலலிதா அம்மையார் அன்னதுக்கு மாதிரி தோல்விதான். இவங்களுக்கு இவங்க தோல்வி, இவங்க தான் அதிகமான தோல்வி. காங்கிரஸ் அதிகமான, இவங்க கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதிகமான தோல்வி. ஆனால் தோல்வி வெற்றி என்பது அரசியலில் இயல்பு. சும்மா 10 தோல்வி வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ, அவங்க தலைவர் சொல்றாரு பாருங்க, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்னு, அது போல சொல்றது அரசியல் கிடையாது. தோல்வி வெற்றி என்பது இயல்பு. இதுல பார்க்க வேண்டியது முக்கியமாக சென்ற தேர்தல் 2021 தேர்தலில் அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது. தேர் வாஸ் an ஆன்டி இன்கம்பன்சி. அதையும் மீறி அந்த தேர் வாஸ் ஏன் வால்யூம் ரொம்ப கம்மியாகுது, இப்ப இருக்கிறது என்பது வால்யூம் அதிகமாகுது? இப்ப அதிகமா இருக்குங்க ஆன்டி இன்கம்பன்சி. மக்களிடையே அப்படி கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் அறிவிப்பு வந்த உடனேயே சமூக வலைதளங்கள்ல யப்பா ஆட்சி முடிய போதுறான்னு கொண்டாடுறாங்க. தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் இந்த திமுக ஆட்சியை பற்றி அவ்வளவு இது பண்ணி ஒவ்வொருத்தவங்க கொண்டாடுறாங்க. இந்த ஆட்சி நமக்கு விடுமோற்றம் வரப்போகிறது நம்பி கொண்டாடுறாங்க. அதனாலதான் இப்ப ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்கிறது. சென்ற முறை அப்படி இல்லை. சென்ற முறை இவங்க பார்த்துன்றதுல நீங்க யோசிக்கணும், அதிமுகல இரட்டை தலைமை, பல்வேறு குழப்பங்கள் எல்லாம் மீறி 77 தொகுதிகள் ஜெயிச்சிருப்பதே மிகப்பெரிய சாதனைங்க. அதை யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. தோல்வின்னு தான் சொல்றாங்க. அவ்வளவு, அதான் இரட்டை தலைமை, பல்வேறு குழப்பங்கள், ஜெயலலிதா அம்மையார் இல்லாத அந்த இழப்பு எல்லாத்தையும் மீறி 77 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அது யாரும் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை அதிமுக பெற்றிருக்கிறது. அந்த எதிர்கட்சி அந்தஸ்தை கூட திமுக பல்வேறு தலைவர்கள் இழந்திருக்கிறது. அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. சும்மா தோல்வின்றதெல்லாம் இது பண்ண முடியாது. ரெண்டாவது இன்னொன்று நீங்க கேள்வி கேட்டீங்க, இன்னும் இருக்கக்கூடிய சவால்கள். இந்த சவால்களை விட இது பாத்தீங்கன்னா மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இந்த ஆட்சியை, திமுகவை அந்த ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவது. ஆட்சி கட்டில இல்லை இப்ப, அதான் தேர்தல் அறிவிப்பு வந்தவுடனே எல்லாம் கொண்டாட்டம் தான். நமக்கு நிச்சயமாக அதிமுக கூட்டணியிலான என்டிஏ அந்த கூட்டணி வெல்வது உறுதி என்பது தீர்மானித்துவிட்டு முன்னாடியே பட்டாசெல்லாம் வெடித்து தேர்தல் அறிவிப்பு வந்தோடனே மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இன்றைக்கு திமுக கட்சியில எல்லாரும் அப்படி ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார்கள் திமுக கட்சியினருக்கு. பாத்தீங்கன்னா சென்ற முறையோட கம்மியான சீட்டு தொகுதி வந்திருக்காங்க. இன்றைக்கு கூட ஒரு கம்யூனிஸ்ட்ல 5 தொகுதிக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல்ல நாங்க இரட்டை இலக்கிலே கேட்போம்னாங்க. கட்சியில இரட்டை இலக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, 5 சீட்டு கொடுத்துருக்காங்க, கம்மிப்படுத்திருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா மதிமுக அவர் இதோட பாவம் ரொம்ப அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்க. மதிமுகவுக்கு சென்றதை அவங்க சொந்த அவங்களோட பிரச்சனை தானே சார், அதுல ஏன் சார் நமக்கு குழப்பம் வரணும்? ஏங்க அவங்க பிரச்சனை அப்படி இருக்குது. அவங்களுக்கு திமுகவுக்கு தான் நிறைய சவால்கள் இருக்கிறது. இல்ல இப்ப அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி கட்சிகள் இன்னும் தொகுதி பங்கீட்ட சொல்ல அப்படின்போது அதெல்லாம் நாங்க முடிச்சுட்டோம், எப்ப சொல்லுவோமோ அப்ப சொல்லுவோன்றீங்க. திமுக இன்னும் முடிவே பண்ணல, சொல்லல அப்படின்னும் போது இல்ல அடிமை சாசனம் எழுதிட்டாங்க அப்படின்னு அதாங்க உண்மை. கம்பேரிசன் அதுதானங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம பகலவன் சாருடைய அவங்க கட்சியை சார்ந்த அவர் தோழர் திருமாவளவனை இதுவரைக்கும் கூட்டம் அவருக்கு ஏன் தொகுதி பங்கீடு இது வரைக்கும் ஏன் பேசல கேட்டா அவர் சொல்லுவாரு, நாங்க போகலன்னு பாரு அவரு கேட்டார்னாக்க என்ன. ஆனா இதுவரைக்கும் ஏன் அழைக்கப்படவில்லை? அவர் கொடுக்கக்கூடிய கூட்டணியில 10 சீட்டு கொடுத்துருவாங்களா? எங்க அவரை விட கம்மியா இருக்கக்கூடிய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் அவங்க கேட்கக்கூடிய தொகுதியும் கொடுத்துருவாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னாக்க நீங்க உங்களோட அதிகமா கொடுக்க போறாங்க. சரிங்க சார். பகலவன் சார், அதாவது சார் சொன்னது என்னமோ இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு பேசவே இல்லைன்னு, இன்னைக்கு எப்படியும் தொகுதி பங்கீடு நிறைவடையும், 8லிருந்து 10 தொகுதிகள் கிடைக்கும்னு பரவலாக செய்திகள் வெளிவந்த ஒண்ணம் உள்ளது. உங்களோட கருத்து என்ன? அது என்னது? அது கூட்டணி கட்சியில இருக்கும்போது அடிமை சாசனம் எழுதிட்டாங்க, அவங்க சொல்றதை கேட்கிற நிலைமையில இவங்க இருக்கிறாங்க, பேசுற பேச்சு ஒண்ணு, ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கிடைக்கிறது வேற. இது எல்லாமே தாண்டி இல்ல ஒருவேளை அந்த உதயசூரியன் சின்னம் விசிகா அப்படின்ற அந்த 2 கம்பேரிசன் அவரை இந்த மாதிரி எல்லாம் பேச வைக்குதா? அதாவது விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் பெறாத போது நாங்கள் கட்சியினுடைய சின்னத்தில் போட்டிட்டு இருக்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு முறை தான் நாங்கள் அது மாதிரி நின்றுருக்கோம். எங்கள் தலைவர் ஒரு முறை நின்றுருக்கிறாரு, ஒரு முறை
எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் வந்து விழுப்புரத்தில் ஒரு முறை நின்றுருக்காங்க, அவ்வளவுதான். நாங்கள் தொடர்ச்சியாக வந்து சுயேட்சையில் தான் நின்றுட்டு வரோம். அவங்க கேட்டுக்கொண்டதுக்காக நாங்கள் அந்த நேரத்தில் வந்து சரி நட்பு பாராட்டிக்கலாம், ஒரு முரண் வேண்டாம் அப்படின்றதெல்லாம் வந்துடும். இப்போ வந்து எங்கள் சின்ன வந்து அந்த நட்புக்கு அவர் வேற பேர் கொடுக்குறாரு. பேருங்க அவங்க வந்து நல்லது சொல்கிற மாதிரி அப்படி எங்களுக்கு வந்து புஷ்டி ஏற்றி நீங்கள் வெளியே வந்துருக்க ராஜா அழிஞ்சு போயிடுங்க ராஜான்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் எங்களை வந்து காலி பண்ணுறதுக்கு அவங்க நல்லது சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாக்கில் லைட்டாக வந்து தேனை தடவி விட்டு ஃபுல்லாக எங்களுக்கு வந்து விஷத்தை கொடுப்பாங்க. அதனால் நாங்கள் எங்களுக்கு என்னென்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் எவ்வளோ பக்குவம் அடைஞ்சு 35 ஆண்டு காலம் இந்த அரசியலில் தினந்தோறும் தமிழ்நாட்டு அரசியல் அடக்குமுறை சந்திக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். வேறு எந்த கட்சிக்கும் அவ்வளோ தொல்லை, அவ்வளோ நெருக்கடிகள், அவ்வளோ வந்து விமர்சனங்கள், அவதூறுகள் வேறு எந்த கட்சிக்குமே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தாண்டி நாங்கள் வெற்றி பெற்று தான் வரோம். உங்களுடைய எவ்வளோ நீங்கள் வந்து மோசமாக எங்களை வந்து சித்தரிக்கிறீங்களோ அதிலெல்லாம் எங்களுக்கு வாழ்த்து மழையாக பொழியுது. அதுதான் எங்கள் தலைவர் சொல்லுவார். எங்கள் வண்டி போகும்போது கல்லடிக்கிறது, எங்கள் தலைவர் பார்த்தா சாணத்தை வீசுறது, எங்கள் பயிர் பலகைகளை கிழிக்கிறது, மலத்தை அள்ளி போடுறது, இதெல்லாம் கையில் அள்ளி போடுறாங்க. ஒரு அவ்வளோ வன்மம் வச்சு மனசுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கு கல்லெடுத்து அறியக்கூடியவன் நாளை ஒரு நாள் என் மீது பூக்களை வீசுவான் அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்படி பார்த்து தான் இன்றைக்கி வந்து தொடக்கத்தில் என்ன சொன்னாங்க, இது சாதி கட்சி சாதி கட்சி சாதி கட்சின்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல கூட ஒரு நாள் கூட விடுதலை சிறுத்தைகள் அப்படி தான் எங்கள் கட்சிக்கு பேர். வண்டியர் சங்கம் அப்படின்னு எங்கள் கட்சிக்கு பேர் கிடையாது. அருந்ததி பேரவை அப்படின்னு எங்கள் கட்சிக்கு பேர் கிடையாது. வந்து கிருஷ்ணசாமி கூட வேறு ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தார். அப்புறம் தான் புதிய தமிழர்கள் மாற்றினார். அது மாதிரி நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு சமூகத்து சாதி பேரை சொல்லி கட்சியை வச்சு நடத்தி வைக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கு திமுகவில் இருங்க முக்காவாசி கூட்டணி கட்சிகள் சாதி கட்சிகள் தான். திமுக கூட்டணி இருக்க கூட முக்காவாசி வந்து சாதி கட்சிகள் தான். கம்யூனிஸ்ட் சாதி கட்சி, மதிமுக சாதி கட்சி, 2 காங்கிரஸ் சாதி கட்சி. இது என்ன ஊர்ல எப்படி தான் சொல்ல வராங்க? சாதி கட்சி இதுதான் இருக்கு கூட்டணியில், புரியுதுங்களா? தமிழக வாழ்வு உரிமை கட்சின்னு பேர் வச்சுக்கிறாரு வேல்முருகன். அது சாதி கட்சியா? விடுதலை சிறுத்தைகள் அவர் இருக்காரா? அவர் இல்லன்னு நீங்க கன்ஃபர்ம் பண்ணிட்டீங்களா? இல்ல அவரே தான் சொல்றாரு. நீங்க சொல்லிட்டீங்க, எல்லாரும் சொல்றாங்கல்ல, அவரும் சொல்றாருல்ல. இல்ல அவர் நான் இருக்கறேன்னு சொல்லி அவர் இருக்கிறாரு. அவரே வந்து நான் வந்து திமுக கூட்டணி இருக்கேன் அவரு சொல்லி நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? அவர் முடிவு பண்ண அவரே சொல்லலங்க. அவர் சொல்லிட்டா. சதீஷ்குமார் ஏன் இந்த பாயிண்ட வைக்கிறாருன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி எப்பவோ இறுதி செய்யப்பட்ட ஒன்று, உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஆனா மத்தவங்க எல்லாம் இன்னும் குழப்பத்திலே இருக்கறனால தான் அவர் அந்த கேள்வி கேக்குறாரு. குழப்பத்துல இல்ல, யார் குழப்பமாகறாங்க? அப்பயே அவர் உறுதிப்படுத்தல. இன்னும் யார் வந்து குழப்பமாகறாங்க? யார் குழப்பமாகற? உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா நாங்க குழப்பமாக இருக்கோம்? நாங்க யாராவது சொன்னோமா? நாங்கள் வந்து தலைமை வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. எங்கள் கட்சிக்குள்ளே வந்து நிறைய விவாதங்கள் போய்கிட்டு இருக்குது. அது எப்படி செய்யணும் ஏது செய்யணும்னு நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட வேண்டியிருக்கு. எங்கள் தலைமைக்கு திமுக வந்து எங்களை தலைமை தாங்கி விடுறது, அவங்களுடைய அழைப்பு தேவைப்படுது. அதுக்காக வந்து நாங்கள் போக வேண்டியிருக்கோம். நாங்கள் போகல பாருங்கள். ஃபஸ்ட்டு போனாக்கா முந்தி அடிச்சுன்னு ஓடுறாங்கன்றீங்க, கொஞ்சம் காலம் கடந்து போனாக்கா கூப்பிடவே இல்லைன்றீங்க. அப்போ எப்படி போகணும் நீங்களே சொல்லுங்க. என்னன்னா தமிழகத்திலையும் முதல்ல இருந்தே ஒரு கேள்வி வைக்கப்பட்டே இருந்தது. காங்கிரஸ் வந்து திமுக கூட இருக்குமா, கை நழுவுமா, கை கழுவுமான்னு. அப்புறம் அது உறுதி செய்யப்பட்டது. இப்ப பாண்டிச்சேரியிலையும் நீடிக்கும் இழுவரி. ஏன் அவங்க இன்னும் ஒன்னா வரல, ஏன் இன்னும் ஒன்னா சொல்லல, எதற்காக? கரெக்டாக சொன்னீங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இல்லை, போயிடும், ஓட்டஞ்சிடும், சுக்குலூரான ஆவலதான், இங்கே போயிடும், அங்கே போயிடும், தாவைக்காக போயிடும், விவேக்காக போயிடும், அப்படி போயிடும், இப்படி போயிடும், ஜோசி உடனே கல்யாணம் அது கட்டாய கல்யாணம். திமுக கட்டாய கல்யாணம், அது கட்டாய கல்யாணம். அது சந்தோஷமா இருக்கு. ஒரு கட்டாய கல்யாணம் பண்ணாலும் எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? ஒரு தொகுதிக்கு கட்டாயமா கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷமா இருப்பாரு அவரு. ஒரு தொகுதிக்கு 3000 ஓட்டு கூட காங்கிரஸுக்கு இல்லன்னு நாங்க சொல்லல, திமுக உடைய அமைச்சர் சொன்னாரு. அப்படி இருக்கக்கூடிய கட்சிக்கு இன்னைக்கு 28 சீட்டு சார். பிஜேபியும் அப்படிதான் மிரட்டி உருட்டி மற்ற கட்சிகளை எல்லாம் கூட்டணி வைத்துக் கொள்ள விரும்புகிறது. அந்த கட்சிகளை எல்லாம் காணாமல் அடிக்கிறது. அந்த கண்டனத்துக்கு எல்லாம் உங்களோட பதில் என்ன? நாங்க யாரையும் மிரட்டல, மிரட்ட வேண்டிய அவசியம் இல்ல. பிஜேபி யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த உலகத்துக்கே தெரியும் ட்ரம்ப் மாதிரி மிரட்டிக்கிறது மோடின்னு சொல்லிட்டு. வேற யாருக்கு இந்த உலகத்துல இருக்கிற தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற மொத்த பேருக்கு தெரியும் அவங்க எப்படி மூணாவது ஆட்சி அமைச்சாங்க. வேற எப்படி மக்கள் வாக்களிச்சாங்க? இருங்க, மக்கள் எப்படி வாக்களிச்சாங்க தெரியாதா? மக்கள் வாக்களிக்கிறது தெரியும். மக்கள் எப்படி 540 தேர்தல் தம்பி இருப்பா, கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. பேசும்போது அமைதியா இருப்பா, அமைதியா இருக்கும் கொஞ்ச நேரம். நான் பேசும்போது நீ பேசுனா நான் இன்னும் பேச விட மாட்டேன். சொல்லுங்க. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், விட மாட்டேன்.
சொல்லுங்க. அதாவது இப்ப யார் மிரட்டுறா? நான் தாங்க மிரட்டுறேன். சரிங்க சார், சரிங்க சார். நம்ம தொகுதி பங்கீடு பத்தி வந்துடலாம். இப்ப எல்லாருக்கும் பங்கீடு செஞ்சாச்சு, எவ்வளவு நேரம்னு அதுல பேச. அதாவது வந்துங்க, எங்களுடைய பங்கீடை பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு எதுக்கு காய்ச்சல் வருது? எங்களுக்கு தானே காய்ச்சல் வரணும். எங்களை கூப்பிடல, எங்களை கிடைக்கல, எங்களுக்கு குறைவா சீட்டு தராங்க. மரியாதை கொடுக்கல. யார் மரியாதை? உங்க மரியாதை யாருக்கு வேணும்னு கேட்கறேன் நான். உங்க மரியாதை யாருக்கு வேணும்னு கேட்கறேன் நான். நாங்க எங்க மரியாதை எங்களுக்கு காப்பாற்றிக்க தெரியும். நீங்க என்ன வந்து எங்களுக்கு ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு மரியாதை நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கலாம். எங்களுக்கு நான் சட்டையில் இப்போ சட்டை போட்டுங்களா, சோறில் இப்போ சோறு போட்டிங்களா, இல்லை இடையில இப்போ இடம் கொடுத்துக்கிறீங்களா? எல்லாத்தையும் பறித்து வச்சுக்கின்னு இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து ஜோசியம் பார்க்குறீங்க. எங்கள் உரிமைக்காக எங்கள் உரிமைக்கு நாங்கள் எங்களுக்கு போராட தெரியும். நீங்கள் இவர் தம்பி ஒருத்தர் சொன்னார், இப்போ இங்கே பெண்களுக்கு வந்து கற்பு முக்கியமா கேஸ் முக்கியமானு சொல்லு. இங்கே ஆணவ படுகொலைகள் எத்தனையோ நடந்துக்குது. பாஜகக்காரன் ஒரு இடத்துல போராட்டம் பண்ணியிருக்காங்களா? ஒரு இடத்துல இது வரைக்கும் அப்படி போராட்டம் நடத்தி ஒண்ணு சொல்லுங்க. கூட்டணி கட்சியை சார்ந்த திமுக ஆணவ கொலைக்கு சட்டம் ஏற்றுவோன்னு சட்டசபையில ஏன் எழுத்து கொடுக்கல? பிஜேபி ஏன் கொடுக்கலன்னு கேக்குறாரு. நீங்க பதில் சொல்லுங்க. அவருக்கு எந்த உலகத்துல வாழ்ற தமிழ்நாட்டுல இருக்காரு, எங்க இருக்காருன்னு தெரியல. ஆணவ படுகொலைகளுக்கு நிறைய நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம், போராட்டம் பண்ணி அவர் நம்பர் கொடுக்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்பர் கொடுக்க சொல்லுங்க. நான் எடுத்து முதல்ல குரல் கொடுத்தது அண்ணன் அண்ணாமலை அவர்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. சும்மா சொல்லாதீங்க. சரிங்க சார். இப்போ சார் சதீஷ்குமார் சார், உங்ககிட்ட நேரடியா ஒரு கேள்வி. அதாவது தமிழகத்துல வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குமா இருக்காதா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கேள்விகள். இப்போ புதுச்சேரியில பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தொடருமா இல்லையா? இல்ல, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நிர்மல் குமார் சுரானா அவர் தான் எங்களுடைய பொறுப்பாளர். அவர் தெளிவாக சொல்லிட்டார், எங்களுடைய காங்கிரஸும் என்ஆர் காங்கிரஸும் எங்களோட கூட்டணி தொடரும், அதில் மாற்று கருத்து கிடையாது. கூட்டணியில் நாங்கள் இல்லைன்னு அவரும் சொல்லலை. யார்? என்ஆர் காங்கிரஸோட தலைவரும் சொல்லலை, எங்களுடைய செய்தி தொடர்பாளரும் சொல்லலை, எங்களுடைய பொறுப்பாளரும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது எதை வச்சு நீங்கள் வந்துட்டு இப்படி ஒரு கட்டுக்கதை கட்டுறீங்க எங்களுக்கு தெரியலன்னா யாருமே சொல்லலை. 16/14 இல்லை 16/14 அதுதான். அதாவது 16 தொகுதி என்ஆர் காங்கிரஸும் 14 தொகுதி என்டிஏல நாங்கள் எங்களுக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறது, அதுதான் ஒப்பந்தம். அப்படி தான் பேச்சுவார்த்தை முடிஞ்சுது. அப்படி தான் நாங்கள் பேச்சுவார்த்தை முடிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதில் கூட்டணியில் குழப்பங்கிறதெல்லாம் வந்து எங்களா விடுற கட்டுக்கதை. எப்படி தமிழ்நாட்டில் வந்துட்டு எங்களை ஆரம்பத்துலேருந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, அதே போல் திரும்பவும் அங்கே ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்காக ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்குறாங்க. ஆனால் அது நடைபெறாது. கட்டாயமாக அங்கேயும் எங்களுக்கும் அங்கே என்ஆர் காங்கிரஸ் தான் எங்களோட தலைமை கூட்டணி. இங்கே எப்படி அதிமுகவோ அது போல் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்குள்ள தொகுதி பங்கிட்டு முடிஞ்சிருச்சு. விரைவில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு நாங்கள் எலெக்ஷன் அங்கே கண்டிப்பாக சந்திப்போம். எங்களுக்குள்ள எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. சரிங்க சார். ராகவன் சார், புதுச்சேரியிலும் திமுக தலைமையிலான கூட்டணி தான் அமைய வேண்டும் என்று இங்க காங்கிரஸிலிருந்து வற்புறுத்தல் இருப்பதாக தெரிகிறது. அதற்போல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. இதை தாண்டி அங்க கூட்டணி எப்படி அமைய போகிறது? புதுச்சேரியில் வந்து நாராயணசாமி என்ன சொல்றாருன்னா, புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில தான் திமுக கூட்டணி இருக்கணும், நாங்கள் தான் கை ஓங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஏன்னா புதுச்சேரியில் வந்து அந்த நாள் தொட்டு திமுக காங்கிரஸ் மாற்றி ஆட்சி நடத்தியிருக்காங்க. அதை வச்சு அவங்க அதை சொல்கிறாரு. ஆனால் தொகுதி பங்கீடை பொறுத்த வரைக்கும் அங்கே இன்னும் தொகுதிகள் இறுதி செய்யப்படவில்லை. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, தேர்தல் நாள் நெருங்கி விட்டதுனால தேர்தல் வேட்புமனு தாக்கல் பண்ணுங்கனால இந்த கட்சியை சேர்ந்த திமுக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் 30 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. தாக்கல் பண்ணி தொகுதி பங்கீடு அப்புறமா பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணும்போது நம்ம ஏதோ ஒரு உடன்பாட்டுக்கு வந்து விடுவோம், அப்படி பண்ணிக்கலான்னு அவங்க அந்த ஒரு கணக்கில் இருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயம், தொகுதி தொகுதி பங்கீட்டில் இருக்கிற பிரச்சனைக்காக அந்த கூட்டணியை முறிவதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. அதுதான் உண்மை. என்ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்க, அவர் வந்து அவருக்கு ஒரு 2-3 வருத்தங்கள். ஒன்று, அந்த லாஜக லட்சிய ஜனநாயக கட்சி இந்த கூட்டணியில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு அவர் போர்க்கொடை உயர்த்திருக்காரு. 2வது விஷயம், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தரேன்னு சொல்லிட்டு அவங்க இது வரைக்கும் தரல அப்படிங்கிறதும் அவர்கிட்ட இருக்கு. 3வது, ஒருவேளை இந்த கூட்டணி, அதாவது லட்சிய காங்கிரஸ் வந்து நாங்கள் கூட்டணியை வெளியேற்ற முடியாது என்கிற சூழ்நிலை வந்தால் கூட்டணியை முடித்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாமாங்கிற யோசனையும் ரங்கசாமியோட மனசுல இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைய நிலவரம். அதாவது பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, என்ஆர் காங்கிரஸுக்கு 16,
என்டிஏ கூட்டணிக்கு வந்து 14 முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் இன்னும் வெளிப்படையா யாரும் சொல்லல. அதான் இப்போதைக்கு நிலைமை. சரிங்க சார். கோவிந்தராஜன் சார், இந்த 16 அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றது இன்னமும் கேள்விக்குறியாக இருக்கிறது. திரும்பவும் இங்கே தாவேகா பிக்சரில் வருது. அப்போ அந்த புதுச்சேரியிலும் தாவேகா நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியாக தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது. ராகவனுடைய தனிப்பட்ட கருத்து தான். அதை வந்து நம்ம வந்து எதுவா எடுத்துக்க முடியாது. இது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவருடைய தனிப்பட்ட கருத்து தான். அது வந்து அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கு ஒரு பிரபல நாளிதழில் தலைப்பு பேஜில் முதல் பக்கத்திலேயே தெல்ல தெளிவா போட்டிருக்கிறாங்க. அந்த பிரபல நாளிதழில் இது போல எந்த விதமான இதுவும் கிடையாது, பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அந்த என்டிஏ கூட்டணி தொடர்கிறதுன்னு அந்த பிரபல நாளிதழிலே முதல் பக்கத்தில் போட்டிருக்கு. ராகவன் அவர்கள் படித்தாரான்னு எனக்கு தெரியல, அவரை படித்து பார்க்க சொல்லுங்க. அந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. ரெண்டாவது திரு ரங்கசாமி அவர்கள் இது வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த லட்சிய ஜனநாயக கட்சி அவங்க வேண்டுகோள் இங்க வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரும் என்ன இவரை போய் பார்த்துருக்குறாங்க. அது போல் அந்த முறிவு இருவெல்லாம் எதுவுமே கிடையாது. அமித்ஷா அவர் வந்ததுக்கு அவர் பிப்ரவரி மாதம் அமித்ஷா அவர்கள் வந்து என்ஆர் அவர் ரங்கசாமி அவர்களும் அமித்ஷாவும் பேசி எல்லாம் முடிஞ்சிச்சு. மேற்கொண்டு அது இதாக அவருடைய கோரிக்கை இந்த தனி மாநிலமா எல்லாம் மத்திய அரசு அவங்க இருக்கு. அதெல்லாம் நிச்சயமாக கோரிக்கை ஏற்றுக்கொண்டு இது வந்து புதுச்சேரியிலும் தற்பொழுது உள்ள அதே பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைவது உறுதி. சரிங்க சார். அதாவது இப்போ முக்கியமாக தாவேகா பற்றி பேசும்பொழுது இங்கே தமிழகத்திலேயே இருக்கட்டும் இல்லை புதுச்சேரியாக இருக்கட்டும் தனித்து விடப்படுமா, அவர்களுடைய வாய்ப்பு எப்படி இருக்குது? ஒரு பத்திரிகையாளராக மூத்த அரசியல்வாதியாக உங்களை கேட்க. அதாவது தாவேகா இது வரைக்கும் ஆசிட் டெஸ்டே பண்ணலை. ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட நின்று இது பண்ணு எல்லாமே ஹேஷியம் தான். இப்போ வந்து தாவேகா ரெண்டாவது இன்னைக்கு சொல்கிறாங்க நாங்கள் 234 தொகுதியிலும் தனித்து நாங்கள் நிற்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒன்றும் விஜய் கிட்டேருந்து அஃபிஷியல் அறிவிப்பு வரல. இது இவங்களா இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வந்து மக்களோட மக்களா இருக்குது. சோ மக்கள் தான் அங்க தேர்தல்ல நிக்கிறாங்க. 200 இது வரைக்கும் எவ்வளவு வேட்பு மனு வாங்கச்சே மிகப்பெரிய குழப்பம். ஆன்லைன்ல 100 ரூபா கொடுத்து எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குற மாதிரி 100 ரூபா கொடுத்து வாங்கி அது ஒரு பெரிய இதுவே நடந்து நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா 10,000 ரூபா கொடுத்து அந்த வேட்பு மனுவை எவ்வளோ பேர் இது பண்ணாங்கன்னு அஃபிஷியலாக இது வரைக்கும் வரவே இல்லை. திமுக சொல்லியிருக்காங்க. அதிமுக 15,000 வேட்பு மனுக்கள் 10,000 ரூபா டெபாசிட் போட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. திமுகவும் அதே போல் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் பண்ணிருக்குன்னு அஃபிஷியலாக சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தாவாக்கால எவ்வளவு நபர்கள் வேட்பு மனுக்கள் கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த 100 ரூபா கொடுக்கறதுலாம் கணக்கு கிடையாது. யார் வேணா கொடுத்து அது கூட கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதே போல தாவாக்கால நேர்காணல் எவ்வளவு பேருக்கு 10,000 வேட்பு மனுக்கள் விற்று தீர்ந்து இருக்கிறது. தாவேக்கால அவ்வளோ பேர் அங்க வந்து போட்டியிடுவதற்கு வந்திருக்காங்களா? ஏங்க அதுக்கு 10,000 மனுக்கள் முதல் நாளில் 2 மணி நேரத்தில் அப்ளிகேஷன் தாங்க. அது வேட்பு மனு கிடையாது. அது அதுக்கு உண்டான ஒரு படிவம். அந்த படிவம் நிரப்பிட்டு அதுக்கப்புறமா நேரம் கொண்டு வந்து அதுக்கு உண்டான டெபாசிட் தொகை கேட்கறாங்கல்ல 10,000 ரூபாய் அவங்க சொல்லியிருந்தாங்க. பெண்களுக்கு 5,000 இவங்களுக்கு 10,000 சொல்லியிருந்தாங்க. அதை ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. எவ்வளவு பேர் ஆன்லைன்ல கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ல ஃபில் பண்ண அனுப்புன்னு புஷி ஆனந்த் போட்டாரு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே வரல. எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேர்காணல் நடந்ததுங்களா, சும்மா பேருக்கு அப்படி நேர்காணல் ஆன்லைன்ல எல்லாம் பண்ணிட்டு அப்படி சும்மா இது பண்ணிட்டு 300 பேர் நேர்காணல் பண்ணோம்னு சொல்லி ஏன் வெளியிட வேண்டியது தானே? ஆளாளுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக அந்த தாவாக்கால இருக்கிறவங்க எல்லாம் இந்த வர்ச்சுவலா எல்லாருமே அவங்க வர்ச்சுவலி எப்படி அவங்க தலைவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வச்சிருக்காங்களோ அவங்களுடைய தொண்டர்களும் சமூக வலைதளங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேர்தலோட காலம் வந்து நெருங்கி விட்டது. இன்னுமே வந்து இந்த ஆன்லைன் கூகுள் ஃபார்ம் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான் தெரியாது. உங்களோட வார்த்தைகள் என்ன? அதை சொல்லி இன்றைய தலைப்பை பற்றிய நிறைவான கருத்தையும் பதிவு. இன்றைய நிறைவான தலைப்பு நீங்க கேட்குறீங்க. தாவாக்கா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தாவேகா ஓகே தாவாக்கான்றது ஓகே தமிழக வெற்றி கழகம் தாவேகா வந்து இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு நாள்பட இன்னும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் கம்மி ஆகிட்டே தான் வருது. ரெண்டாவது ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கே முக்கியமான ஒன்று நடந்துக்கணும். அதாவது அந்த நிகழ்வுகளை சென்ற தேர்தலெல்லாம் பார்க்குற ஹிஸ்ட்ரியில் விலை கொடுத்து வாங்குவார்கள் வேட்பாளர்களை. டக்குன்னு நிற்காதுன்னு சொல்லிட்டு திமுக நேர
ஒரு பொட்டியை கொண்டு வந்து கொடுத்து பேசாம போயிடும்பாங்க. அது போல இருக்கிறதுக்கு இதுவும் ஆகும். ரெண்டாவது ஆனா நீங்க ஒரே ஒரு கட்சியை பற்றி மட்டும் இங்க வந்து பொதுவெளியில ஒரு கருத்தை வைக்கிறீங்க. ரெண்டாவது இன்னொன்று சொல்றேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்றைக்கு தாவேக்கால இருக்கக்கூடிய யாருக்கு இப்ப ஒரு இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சம் அபிஷியலா செலவு பண்றதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது 24 லட்சம் அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. அபிஷியல் அன்அபிஷியலா செலவு பண்றது பாத்தீங்கன்னாக்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் குறைந்தபட்சம் மினிமம் 2 கோடி ரூபாய் செலவு பண்ணும். இன்றைக்கு தமாக கட்சியில அது போல செலவு பண்ணக்கூடிய வேட்பாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? செலவு பண்ணி அவங்க இது பண்ண அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ரெண்டாவது பூத் கமிட்டி யார் இருக்காங்க? எங்க போய் பார்ப்பாங்க? வருவாங்களா? ரெண்டாவது தாவேக்கால இருக்கக்கூடிய பாதி பேருக்கு இன்றைக்கு எஸ்ஐஆர்ல வந்து ஃபைனல் ஓட்டர்ஸ் போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபைனலா முதல் தடவையா ஓட்டு போடுறவங்க வாக்காளருக்கு பார்த்தீங்கன்னா 7 லட்சத்து சில்லற வாக்காளர்கள் தான் முதல் தடவையா ஓட்டு போட போறாங்க. அதை தான் நம்பியிருக்காங்க தாவேக்கா. சரிங்க சார், நன்றி நன்றி. அவங்க வருதுன்னா 7 லட்சம் அந்த 10 லட்சத்துக்குள்ளார வாக்குகள் வரும் தாவேக்காவுக்கு. சரிங்க சார், இந்த புதுச்சேரி கூட்டணியை பற்றி உங்களுடைய நிறைவான கருத்து. புதுச்சேரி கூட்டணி நிறைவான கருத்து, என்டிஏ கூட்டணி, என்ஆர் காங்கிரஸ் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் அந்த ஆட்சி அமையும். தமிழகத்திலே எடப்பாடியார் தலைமையிலே என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்பது திண்ணம். நன்றி சார். பகலான் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி படும் தோல்வியை வந்து அதிமுக கூட்டணி தழுவியதோ அதே கூட்டணி வந்து இன்றைக்கி வந்து அந்த கூட்டணியிலேருந்து எங்கள் கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே வந்து பாஜகவும் பாமகவும் நின்னாங்க. அவங்க 2 பேரும் இப்போ வந்திருக்கிறாங்க. இப்போ பாமகவும் பாஜகவும் சேர்ந்ததே படும் தோல்வி. இப்போ 3 பேரும் அதே இடத்துக்கு வந்தால் அதை விட பெரிய தோல்வி. சரி, இது சொன்னதெல்லாம் வந்து நான் சொல்லலை, அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் சொன்னார். அவர் சொல்லியிருந்த அவரே இப்போது சேர்த்து வச்சிருக்காரு. அவரே படுதோல்வியை தழுவார் என்பது உறுதியான செய்தி, இறுதியான செய்தி. நன்றி சார். சதீஷ்குமார் சார், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரி. இல்லை, இப்போ பாஜக கூட்டணி இப்போ ஒரு சொன்ன போன தடவை இவங்க கூட அந்த கிருஷ்ணசாமி இப்போ இங்கே வந்திருக்காரா? அப்போ அங்கே கிருஷ்ணசாமி இல்லை. அப்போ அதை நம்ம வந்துட்டு ப்ளஸ்ஸாக நாங்கள் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்போ பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் போன தடவை என்டிஏ கூட்டணியில் அதிமுக கிடையாது. அதனால் ஏற்பட்ட தோல்விகளை நாங்கள் உணர்ந்துருக்கிறோம். நாங்களும் உணர்ந்துருக்கிறோம், அவங்களும் உணர்ந்துருக்குறாங்க. அதாவது கூத்தாடி 2 பட்ட ஊருக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி நாங்கள் 2 பட்டதுனால அப்போ அதனால தான் இவங்க வந்தாங்க. இல்லைனாக்கா இவங்க எத்தனை தொகுதி இவங்க அதால பாதாளத்துக்கு யார் போயிருப்பாங்கிறது அப்போ தெரிஞ்சிருக்கும். அந்த சந்தர்ப்பம் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போது நாங்கள் புரிந்து கொண்டு ஒன்றிணைந்ததன் காரணமாக இந்த என்டிஏ கூட்டணி, அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு பெற்ற கூட்டணியாக மாறி இருக்கிறது. 234 தொகுதியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதே போல தான் புதுச்சேரியிலையும். நன்றி சார், நன்றி. ராகவன் சார், உங்களுடைய ஒரு வரி நிறைவான கருத்து இன்றைய தலைப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த தேர்தல் வந்து திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இரண்டுக்கும் ஒரு கடுமையான போட்டியாக தான் இருக்கும். அதே போல புதுச்சேரியில் வந்து என்ஆர் காங்கிரஸ் என்டிஏ கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியை தக்க வைக்குமா அல்லது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா என்பது தேர்தல் மூலம் தெரியும். காலம்தான் பதில் சொல்லும். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.